ஹைடா கான்டாக்ட் மேரேஜ் அதோட நெக்ஸ்ட் பார்ட் மூணு பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ யூனா ஆன்ட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவங்க யூனாவை பார்த்து, எதுக்கு யூனா ஏன் இப்படி இருக்கா இவ்வளோ சோகமா? அவள் ஆன்ட்டி கை பிடிச்சி, நான் ரிட்டர்ன் வந்திருக்க கூடாதுல்ல ஆன்ட்டி, ஏன் இப்படிலாம் பேசுகிறா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு எனக்கு பிடிக்கல, ஜமனுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்போ தோணுது நான் ஏன் ரிட்டர்ன் வந்தேன்னு. இப்படி சொல்லாத, ஜமன் கஷ்டப்படுவான். அது தெரியும் ஆண்டி, பட் நான் தான் ஒய்ஃபு, என் முன்னாடி இன்னொரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன அவன் இப்படி பேசுகிறதுக்கும் ஒரு வகையில் நான் தான் காரணம். அவன் வேணான்னு சொல்லும் போது நான் அதை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது தான். பட் மூச்சு பையன் தனியாக இருக்கும் போது எனக்கு எதுவும் தெரில யூனா. எனக்கு தெரிஞ்சு ஜமனுக்கு அந்த பொண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அச்சிச்சோ ஆண்டி அந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு காதெல்லாம் வலிக்குது அதெல்லாம் கேட்கும் போதும். சரி நான் அதை சொல்லலை, 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, அப்பா பையனுக்கும். என்னை விட அமைதியாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லையா. நிறைய டைம் ஜிமந்தா அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை ஏற்றுக்கோ, என்னை நல்லா பார்த்துக்கோ, என்னை புரிஞ்சுக்கோ, அப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஏன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓடுது. அவங்க அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு, யூனா உங்ககிட்ட ஒன்று கேட்குதுமா? சொல்லுங்க ஆண்டி. இவ்வளோ நாள் நான் என் கூடயே இருக்கேன், இது எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏதோ அந்த குழந்தை சம்மந்த இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆண்டி, எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த குழந்தை அவந்த இல்லைன்னு. எப்படி சொல்கிற? பார்த்தா தெரில ஆண்டி, ஒரு மாதிரி வியாடா பார்க்குறாங்க. என்னாச்சு ஆண்டி, உண்மையாகவே உனக்கு அந்த குழந்தைய பார்த்தா எதுவும் தெரியலையா? சைலண்ட்டாக யூனா பார்க்குறா. அவங்க எனக்கு அது ஜம்மன் குழந்தை மாதிரி தோணுது. என்ன ஆண்டி பேசுகிறீங்க, அப்படிலாம் எதுவும் ஒரு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா அந்த கிளவியே பார்க்குறா. இவரை வச்சு ஏதாவது பண்ணலான்னு வச்சோம், இவன் ஒரு ஆளே போதும், இவன் மண்டி ஏதாவது கொழுப்பணுமே ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்கள அவ பக்கம் திருப்பிட்டு, எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அந்த குழந்தைய பார்த்தா தெரியலையா? அவள் கண்ணு, அவள் பேசுறது, அவள் குட்டி குட்டி கையே ஒன்று நோட் பண்ணியா? வயன் இந்தியன் கேர்ள், பட் பேபி மூச்சு பையன் மாதிரி இருக்கு. எனக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த டவுட் இருந்தது, சீக்கிரமாக டெலிவரி பையன் வந்துருச்சுன்னு. பட் அந்த குழந்தைய வாங்கி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு அவளை பார்த்துட்டேன். உனக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தை இது வந்து இல்லைன்னு? நீ எப்படி எனக்கு நைட்டு கரெக்டாக ஃபோன் பண்ண? அப்படி சொல்ல, நைட்டு ஜமன் உங்களை தேடி வந்திருப்பான் இல்லையா, ஸோ அவள் செம்ம டென்ஷன் ஆயிடுவா. அந்த டைம் ஆன்ட்டிக்கு கால் பண்ணி இது போலலாம் சொல்ல, நெக்ஸ்ட் டேவே ஆன்ட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. அவளுக்கு என்னன்னா, ஜமன் ஒரு வேளை அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் அவங்க கூட இருக்காரோ, இந்த குழந்தை அவன்தானு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ஜமன் என்ன திங்க் பண்ணுறாருன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும், தென் உங்களையும் இங்கேருந்து அனுப்பணும், அது ஆன்ட்டியால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா. இப்போ ரிட்டர்ன் ஆன்ட்டி உங்கள்கிட்டயே கேட்க, அவ ஏதாவது சொல்லுமே, என்ன சொல்கிறது? யூனா உன்னை தான் கேட்குறேன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது ஒரு நாள் நைட்டு நான் ஜமன் என்னை எவ்வளோ லோ பண்ணான்னு அவகிட்ட சொன்னேன்னா, ஸோ அந்த டைம் அவள் ரிட்டர்ன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லோ பண்ணேன், அவன் தான் இந்த குழந்தை அப்படி சொன்னான். உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டாளா? அவளுக்கு ஒரு பையன் கூட இல்லைல்ல, நீ ஜிமன்கிட்ட சொல்கிறவன்னு? அது எப்படி ஆண்டி? அவங்க தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஜிமனுக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையே. ஓ ஆமாம்ல. அதுக்கப்புறம் தான் நானே கெஸ் பண்ணேன், அப்போது கல்யாணம் ஜிமன் கூட ஆச்சுன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவனும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் தான் அலெக்ஸ்ன்னு எதுவும் சொன்னீங்க, அவெல்லாம் யாருன்னு கூட தெரியாது ஆண்டி எனக்கு அப்படி சொல்லிட்டு ஆண்டி ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. அவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. மீட் டைட்டாக ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. எங்கே இவர் பண்ணுறதுக்கு சாப்பிட எங்கே தோணுது, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் மாத்திரை போடணும்ல, எழுந்துருங்க அப்படின்னு ஆன்ட்டி கூப்பிட்டு ரொம்படியாக சாப்பாடு கொடுக்குறா. இல்லை இவனா எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிட்டுக்க, டேப்லெட் போடணும்ல எடுத்து வைக்க அவங்களும் சாப்பிட்றாங்க. என் டேப்லெட் பேக்கு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பாரு, நான் போய்ட்டு வர இருங்க ஆண்டி. அவளும் போயிட்டு டேப்லெட் பேக் எடுத்துகிட்டு அந்த பேக்கை பிரித்து ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு டேப்லெட் கொஞ்சம் வர எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் ஒரு டேப்லெட் இருக்குது, அதையும் எடுக்கிறா ஆண்டிக்கு தெரியாமல். ஆண்டி பெட்டில் போய் உட்காந்து ப்ராப்பராக உங்கள் காலெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டே, காலெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவள் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுக்கோங்க, கையில் கொடு, நானே போட்டுறேன், வாயை காட்டுங்க, எல்லா டேப்லெட்டும் ஒன்றாவா, இப்படி போட்டு பாருங்க நல்லா இருக்கும். அவங்க ஒரு மாதிரி பார்க்க, இப்படி தானா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லா டேப்லெட்டும் ஒன்றா போடுவேன், நல்லா இருக்கும் போடுங்க. அவங்க வாயை காட்டு மொத்த டேப்லெட்டும் குட்டிட்டா, ஏதோ ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரிஞ்சுதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணி குடிங்க. அவங்களும் ஃபுல்லாக தண்ணி குடிக்க கொஞ்ச நேரம் தான் தூக்கம் வருது அவங்களுக்கு. பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. அவங்களையும் மீறி ஆன்ட்டிக்கு தூக்கம் வர 3 பெட்டில் விழுறாங்க.
விழுந்த உடனே எழுந்து நின்று, வா உன்னை தூங்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ படப்படுறது அப்படிங்கிற மாதிரி அவளோட மொபைல் எடுத்துகிட்டே வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரா. பிஏக்கு கால் பண்ணிட்டே, எங்கே இருக்க மேம்? அந்த டைமாச்சு வீட்டில் தான் இருப்பேன். இப்போ வேணா அலெக்ஸ் பார்க்கணும், வீட்டிலேருந்து வெளில வா. இந்த டைம்லையா மேம்? இந்த டைமில் தான் நான் பார்க்கணும், வெளில வா. ஏதாவது ப்ராப்ளமா மேம்? ஜிபன் ஃபயனை தேடிங்கிறது கிளம்பிட்டான். இனிமேல் ஒரு நைட் கூட அவன் ஃபயன் கூட ஸ்டே பண்ணக்கூடாது. அதுக்கு எனக்கு அலெக்ஸ் தான் வேணும், சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி ஏறி கார்க்குள்ள உட்காந்துட்டு ட்ரை பண்ணுறான். அவனும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு 2 பேரும் அலெக்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அலெக்ஸ் சேரில் கட்டி போட்டிருக்கான். மேம் அலெக்ஸ் நாட்டை ரிமூவ் பண்ணட்டுமா? நோ. அவள் கையில் ஒரு பாட்டிலோட குடிச்சிட்டே வரா. மேம் நீங்கள் குடிச்சா சாருக்கு டவுட்டு வரும் மேம். என்ன யூனா மேம் குடிக்க மாட்டாங்க. அவனோட கோட்டு பிடிச்சி, என்ன சொன்ன நீ? அவனுக்கு யூனா பிடிக்கும்னு சொன்னல. டேய் அவனுக்கு அவளை பிடிக்கவே மாட்டேங்குது. என்கிட்ட பேசவே மாட்டேன்றான், என்கிட்ட வரவே மாட்டேன்றான். அன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஜிமன் பார்த்த உடனே அட்டாக்ட் ஆகிட்டு அவனை கிஸ் பண்ணா தள்ளி விட்டுட்டான். நான் அதை எப்படி திரும்ப மேனேஜ் பண்ணேன்? ஜிமன் அம்மா வந்தாங்க, அதனால தள்ளி வந்த மாதிரி மேனேஜ் பண்ணேன் அப்படி சொல்றா. யூனா வந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஜிமனை பார்த்த உடனே யூனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அட்ராக்ஷன்ல அவ ஆக்ட் பண்ண வந்ததே மறந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிமனை கிஸ் பண்ண. ஜிமனுக்கு ஏன் தெரியல, பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டான். ஸோ அந்த டைம் ஆன்டி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. யூனா ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சு வந்திருப்பாங்க. நீங்களும் மூச்சு பையனை தூக்கிட்டு உங்க ரூம்ல இருந்து வெளில வரும்போது இந்த சீன் இப்பதான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அத்தை சொல்றான், அவனுக்கு புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் யூனாவை அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத அவன் கண் கூட பார்த்துருப்பான். ஜிமனுக்கு யூனா தான் எல்லாமே. ஜிமன் கூட இருக்கும்போது அது அவனுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு இவள்கிட்ட சொல்லியிருப்பான். சாதாரண ஒரு கிஸ்ஸுக்கே அவன் எனக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அன்னிலேருந்து அவன்கிட்ட எதுவுமே ட்ரை பண்ணாம. உண்மையாவே சொல்ல, யூனாவா அவனுக்கு பிடிக்குமா? ஆமா மேம், சாருக்கு யூனா மேம் மட்டும் தான் பிடிக்கும். அப்புறம் ஏண்டா அவன் என் பின்னாடி சுத்துறான்? ஒருவேளை அந்த குழந்தைனால இருக்குமோ? என்ன? ஆமா மேம், அந்த பேபி சார்து தானே. ஒரு கில்ட்டில சார் வந்து அக்செப்ட் பண்ணி அது மூலயமா அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம்ல. ஹே முட்டாள், அவன் போட்டு விட்டுட்டு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டே, அவனுக்கு இன்னும் அந்த குழந்தை அவன்தே தெரியாதுடா. நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? ஜிமனுக்கு தெரியும்னு அவன் ஒரு மாதிரி பார்க்க, இப்போ தாண்டா எனக்கே தெரிஞ்சது. அவனுக்கு அவனோட குழந்தைனே தெரியாம அவன் அந்த குழந்தை மேல உயிரா இருக்கான். அதுவும் இல்லாம இந்த கிழவி வேற அந்த குழந்தை அவந்துன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இல்லைன்னு சொல்றேன், அதையும் கேட்க மாட்டேன்டான். இது கண்ணு ஒரு மாதிரி இருக்கான், வாய் ஒரு மாதிரி இருக்கான், கை ஒரு மாதிரி இருக்கான். அதுவும் அந்த யூனாவோட குழந்தை, அவன் பேர் என்ன? மூச்சு. அந்த மூச்சு பையன் மாதிரி இருக்கான். இதுவும் இந்த கலவி சொல்லிட்டு இருக்கான். இந்த கலவியை முதல்ல போட்டு தரணும்டா. இவ ஒரு ஆளு போதும், மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவன் ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு சார் அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சவுண்ட்லாம் கேட்டு அலெக்ஸ் கண்ணை முழிக்கிறான். அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்துருப்பாங்க. அவன் மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்திருப்பான். இப்போ பேசுற சவுண்டு, கத்துற சவுண்டு அதெல்லாம் கேட்டு மெதுவா கண்ணை முழிக்கிறான். பார்த்தா இவங்க 2 பேரும் நின்றுருப்பாங்க. அவன் ஒரு ஸ்மைலோட, ஹே சேஜோ அப்படி சொல்ல, யூனா குடிக்கிறதே நிறுத்திட்டு திரும்பி அலெக்ஸை பார்க்குறா. சேஜோ வந்துட்டியா? அவளும் என் பேர் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் கேட்டேன். சேஜோ குடிச்சிட்டே அலெக்ஸ் கிட்ட வரா. கழட்டி விடுறி. நான் உன்னை கழட்டி விட வரல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்ன பேசுற சேஜோ, கழட்டி விடு அப்படின்னு அவனோட கையை ஆட்டிட்டு, ஓ அந்த ஜிமன் பிஏ இருக்கான்னு பாக்குறியா? என்னை கழட்டி விடு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுற நீ? உன்னை கழட்டி விடவா நான் வந்தேன்? அவனை கட்டி போட்டிருக்காங்க, அவனோட மேலேயே உட்காரா. என்னடி பண்ற நீ? இன்னும் கழட்டி விடு. அவ லைட்டை திரும்பி கழட்டி விடுறான். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படி சொல்லிட்டு காலெல்லாம் ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு அவனை பார்த்த ரிட்டர்ன் பண்ணி, உனக்கு இன்னும் என்ன பிடிக்குமா என்ன? சரி அப்படின்னா ஒன்று, எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். ஓ அவ குடிச்சிட்டே, நான் முன்னாடி இருந்த சேஜோ நீ நினைக்கிறியா அலெக்ஸ்? ஏய் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, மைண்ட் ஒரு நீதி இருக்கு, அவளை எனக்கு டச் பண்ணணும் அவ்வளவுதான். பாரு உனக்கும் இதெல்லாம் புதுசு கிடையாது. எப்படி இருக்குமோ என்ன பண்றோமோ அதெல்லாம் தெரியாது. மேரேஜ் ஆன உடனே நம்ம 2 பேரும் ஒழுங்கா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பேசினது தானே. அவ குடிச்சிட்டே அலெக்ஸை பார்த்துட்டு இருக்கா. என்னடி அப்படி பாக்குற? உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கல, ஐயோ நான் குடிக்க மாட்டேன், நீ குடிக்காத, ஜிமனுக்கு டவுட் வரும்னு. முதல்ல கழட்டி விடு. அவளும் சரி எதுக்கு உன்னை கழட்டி விட சொல்கிறேன்?
என்ன இப்படி கேட்குற? உங்கள் பிளான் இதுதானே? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுகிற? அப்படி சொல்ல அவ அலெக்ஸ் மேலே எழுந்து என்ன யூஸ் இருக்குன்னு திங்க் பண்ண உன்னை கழட்டி விட்டுறதில்ல. யூஸா? சிஜு என்னை மறந்துட்டியா? நீ என்ன லவ் பண்ணுற தானே? ஓ, லவ்னா என்ன? இவ்வளோ நேரம் நம்மள லவ் பண்ணிட்டு இருந்தோமே, என்ன பண்ணி ஒன்றா சுற்றணும்ல. நீ மறந்துட்டியா? பார்த்து இந்த 2 monthல மறந்து கூட இருக்கலாம். சரி கழட்டி விடு, நான் உங்ககிட்ட பேசணும். அதான் லவ்வா? சிஜு நீ பண்ணுறது இரிட்டேட் ஆகுது, அதில் கழட்டி விடு. சிஜு அவன்கிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி லவ்னா என்னன்னு ஜமன் என்கிட்ட காட்டினா. ஒரு மாதிரி அலெக்ஸ் அவளே பார்க்க அவ்வளோ கேரிங்கா என்கிட்ட வர்றது, என்னை பார்த்துக்கிறது. தோ இப்போ நான் உன்னை நீல் டவுன் பண்ணி சேருக்கும் கீழே உட்காந்துருக்கேன் பாரு. எனி டைம் அப்படிதான் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான். எனக்கு கால் வலிக்கும் போது என் காலை பிடிச்சி விட்டான் தெரியுமா? அவன் கண்ணில் உன் கண்ணில் பார்க்குற மாதிரி என்றைக்குமே நான் லஸ்ட்டை பார்க்கவே இல்லை. அலெக்ஸ் ஒரு மாதிரி அவளே பார்க்குறான். நான் அங்கே ஆக்ட் பண்ணதா போனேன். ஜமனோட லவ் எந்தில் லைஃப் எனக்கு வேணும் அப்படி தோணுது. சேச்சோ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு எங்கே அதெல்லாம் தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ள ஒரு கேரிங் லவ் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படி சொல்லிட்டு அலெக்ஸோட கால் எழுந்து அவங்ககிட்ட ஃபீல் பண்ண எல்லாத்தையும் ஜமன் அமேசிங் பர்சன், எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, கரெக்டாக கழட்டி விட. பே ஒரு கார்னரில் நின்றுருக்கான். இவங்க 2 பேர் பேசுறதை பார்த்துட்டு அவனுக்கு ஜிமன் நினைக்க ஒரு பயம். இதெல்லாம் சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பாக ஜிமன் போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ சைலண்டாக இருக்கான். இந்த டைம் ஜிமன் உங்க வீட்டுக்கு முன்னாடி கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு சைலண்டாக நின்றுருக்கான். நீங்கள் மூச்சு பையனை ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு சரி 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 அல்லாத இதுக்கு இப்படி அழுறீங்க? அம்மா எனக்கு நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுல்ல, ஏன் என்னை விட்டு வந்தீங்க? அச்சோ சரி சரி என் பையன் அழக்கூடாதுல்ல, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, மறந்துட்டீங்களா? இல்ல எனக்கு தெரியும் நீங்க என்னை விட்டு இருக்க மாட்டீங்கன்னு, நீங்க என்னை தேடி வந்துடுவீங்கன்னு தெரியும், அதான் விட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்க அவன் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்க இல்லைன்னா மூச்சு பையன் இருக்கவே மாட்டான். அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜமன் நின்றுருக்கான் காருக்கு பக்கத்துல. நீங்க ஜமனை பாக்குறீங்க, கொல்ல வரியில முறைச்சிட்டு இருக்கான். அப்படியே ஹக் பண்ணி மூச்சு பையனை தூக்கி ஷோல்டரை போட்டுக்கிட்டு உள்ள வாங்க ஜமன் முறைக்கிறான். பின்னாடி திவி நின்றுப்பா, எல்லாம் பாக்குறா. அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட வந்து அக்கா பையனுக்குள்ள நான் உள்ள கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மூச்சு பையனை தூக்க அம்மா அம்மா வருவாங்க, நம்ம உள்ள போலாம். அவகிட்ட போக நீங்க ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ள வாங்க ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு நீங்க அவங்ககிட்ட போறீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். மூச்சு பையன் ரொம்ப அழுதானா, மூச்செல்லாம் எங்கிட்டு இருக்க, ஏதாவது சாப்பிட்டானா அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, ஒர்க் இருந்தா போகலாம் கிட்ட வந்து. எதுக்கு இப்படி பண்ண? என்ன ஜமன் எதுக்கு இப்படி பண்ணான்னு கேட்டேன். என்ன சொல்றீங்க ஜமன் அப்படின்னு ஒரு கால பின்னாடி துடிச்சிட்டு போயிட்டே இருக்க. அவ என்னை விட்டு போகாதா, ரூம்ல இருந்து வெளில வராதா, வீட்டுல இருந்து இதுக்கடி வெளில வந்தா, உன்கிட்ட இதெல்லாம் நான் சொல்லிட்டு தானே இருந்தேன், விட்டு போகாதா அப்படின்னு. ஆமா ஜமன், பட் எனக்கு பிடிக்கல அங்க இருக்கணும்னு. ஓ, அங்க இருக்கிறது பிடிக்கலையா இல்ல ஏன் கூட இருக்கிறது பிடிக்கலையா? என்ன ஜமன் பேசுறீங்க? உங்க கூட இருக்க பிடிக்கலன்னு நான் இப்ப சொன்னேன். இல்ல நீ சொல்ற மாடுலேஷன் அப்படித்தானே இருக்கு, நான் இதை பத்தி மீன் பண்ணல. அங்க இருக்க பிடிக்கலன்னு சொன்னேன். எதுக்குடி? உங்க ஹிப்பு பிடிக்கிறான், ப்ரெஸ் பண்றான், வலிக்குது ஜமன். நான் என்ன சொன்னேன்? வீட்டுல இருந்து உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா? ஜமீனா என்னை விட்டு போகணும்னு எப்படி உனக்கு தோணுச்சா? உங்களை விட்டு போறேன்னு அப்ப வந்தேன், அந்த வீட்டுல இருந்தானே வந்தேன். நான் தான் சொன்னேன்ல அங்கிருந்து கல்லம் பார்த்தான்னு, சொல்றதுக்கு மீறி நீ வந்தா நான் என்னடி திங்க் பண்ணுவேன்? ஜமீனா வலிக்குது. எதுக்கு நீ அங்கிருந்து வந்தா? சரி நான் ரிட்டர்ன் வரல, நான் என்னடி பண்ணிருப்பா? நான் உங்க லைஃப்குள்ள வரமாட்டேன். என்ன அப்படி சொல்லிட்டு தானே வந்தேன். என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உங்க ஒய்ஃப் கிட்ட நான் அதான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்ன? உங்களுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, நான் தேடி வரலன்னா மேடம் என்ன தேடி வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. அமைதியா உங்களே பாக்குறான். ஏதோ ஒரு மனசு ஓரத்துல நீங்க என்ன தேடி வருவீங்க அப்படி இருந்துச்சு, அதனால மட்டும்தான் நான் அங்கிருந்து வெளில வந்தேன். ஏன்னா ஏதோ ஒரு ஓரத்துல நான் உங்க மனசுக்குள்ள இருக்கல. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஜமன் சைலண்டா உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்போ உங்களை விட்டு வந்தேன்னா
அவ்வளோதான். உங்களை தேடி வர முடியாது, உங்கள் கூட இருக்க முடியாது, உங்களை பார்க்க முடியாது. பிகாஸ் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது. அதனால மட்டும்தான் நான் அங்கேருந்து வரதுக்கு யோசிச்சேன். ரொம்ப இன்னைக்கு நீங்கள் எனக்காக பேசுனீங்கல்ல, அங்கே எனக்கு பிடிக்கும் நீ எல்லா இடத்துலையும் சொன்னீங்கல்ல. ஸோ ஒரு தைரியம், என்னை தேடி ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தா மட்டும் போதும், அப்படி எனக்கே வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவகிட்ட போய் அவனை ஹக் பண்ணிட்டு அவன் ஷர்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு, எனக்கு எதுக்கு வந்தீங்களோ தெரில, ஒரு வேளை நீங்கள் மூச்சு பையனை கூட கூப்பிட்டு வந்து விடுறதுக்கு வந்திருக்கலாம். பட் என் மனசுக்குள்ளே நீங்கள் என்னை பார்க்க எனக்காக வந்தீங்கன்னு நினச்சிக்கிறேன். தேங்க்ஸ் ஜிமன். அவனுக்கு கண் கலங்குது. பட் எதுவுமே பேசாமல் உங்களை ரிட்டன் ஹக் பண்ணலான்னு வரான். டேடி பாப்பா மூச்சு பையா அங்கிறது ஓடி வரான். அந்த சவுண்டு கேட்டு உடனே நீங்கள் ஜிமன் ஷர்ட் விட்டுட்டு மூச்சு கீழே வந்துட போறீங்க அப்படின்னு பையனை பாக்குறீங்க. எவ்வளவு நேரம் நான் உங்க 2 பேருக்காக உள்ளே வெயிட் பண்றேன், பாப்பா கூட தூங்குது. நீங்க உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்துட்டேன். ஜிமன்ட்ட அந்த மேட்ச் கேர்ஃபுல்லா போங்க. அப்பா போறாரா? நீங்க மூச்சு பாக்குறீங்க. உங்க அம்மா இருப்பாங்கல்ல, வெயிட் பண்ணிட்டு. அவங்க வந்து என் அம்மா இல்ல, அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. சொல்ல மட்டும்தானே சொன்னீங்க. சரி சரி நான் சொல்லல. நீங்க மூச்சு பையனை தூக்கி வச்சுக்கிட்டு ஜிமனை பார்த்த கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க ஜிமன். அவன் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு இது கேட்கலாமா தெரில, எனக்கு ஒரு நைட்டு என் கூட இருக்கீங்களா? உங்கள் தம் ஃபிங்கர் வச்சா அவன் கையை ரப் பண்ணிட்டு டெய்லி கூட இருந்து பழகிடுச்சான். அதான் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் போகிறதுனால புள்ள நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உங்கள் கையை அவன் எடுத்து விடுறான். சரி போகிறேன் புள்ள அப்படி சொல்லிட்டு அந்த டைம் ஆச்சு. கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. காருக்கு போகிறான். அவனுக்கு பாய் சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. அவன் உள்ள உட்காந்து காரை ஆஃப் பண்ணிட்டு காருக்கு எடுத்துட்டு கார் லாக் பண்ணிட்டு கீழே இறங்குறான். என்னாச்சு போலையா கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களையும் தாண்டி அவன் முன்னாடி நடந்து போகிறான் உங்கள் வீட்டுக்குள்ளே. அப்பா இன்னைக்கு நைட் நம்ம கூட தான் இருப்பாரா? அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். வீட்டுக்குள்ளே வரீங்க. ஜிமன் உள்ள நின்றுருக்கான் ஹாலில். அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே எல்லாமே தெரியும் இல்லையா? ஜிமனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா புரியுது. அதில் ஒரு மாதிரி இருக்கு. அவங்க ஜிமனை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமனுக்கு கண்ணு ரியா பாப்பா மேலே தான் போகுது. குழந்தை தூங்கிட்டாளா? உங்கள் அம்மா மேலே படுத்துருக்கா வயசில்? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அவன் டக்குன்னு வந்து பாப்பாவை தூக்குறான். பாப்பா தூங்கிட்டு இருக்கு இல்லையா, சைலண்டாக இருக்க. அவன் ஒரு மாதிரி ஷோல்டரில் போட்டு பாப்பாவை தட்டி கொடுத்துட்டே டேர்ன் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் உள்ளே வந்து நின்றுட்டுருக்கீங்க. குழந்தை என்ன சாப்பிட்டாளா? அழுதுகிட்டே இருந்தாளா? ஓகே இல்லை, நான் வரும்போது என்கிட்டயே வரல. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல ஜிமன். சாப்பிட்டுச்சு? ஏதாவது மில்க் ஃபீட் பண்ணியா? அவனே பார்க்குறீங்க. என்கிட்ட இருந்தாதான் அப்போ ஒழுங்காக இருக்கும், இல்லைன்னா சாப்பிடாதுல்ல. அதான் கேட்குறேன் சொல்லு. இல்லை நான் எதுவும் குடுக்கலையா? ஏண்டி அப்படின்னு கத்திக்கிட்டே உங்ககிட்ட வரான். அன்னைக்கு என்ன ஆச்சா? கேர்ஃபுல்லாக பாப்பா போத்துக்கணும்னு சொன்னாங்களா? அம்மா ஏதோ ஃப்ரூட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து ஃப்ரூட் மட்டும் தான் சாப்பிட்டாளா? நீங்கள் பாப்பாவை கவனிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் மில்க் கூட ஃபீட் பண்ணல அவளுக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக மூச்சு பை மேலே தான் அந்த தோதி கடுப்பில் கத்துறான். 1 நிமிஷம். திவ்யா பார்க்குறான். இல்லை அம்மா ஃபுட்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் சைலண்ட் ஆகுறான். கொடுத்தாங்களா? சாப்பிட்டாளா? அழுதுகிட்டே இருந்தா. பட் கொஞ்சம் சாப்பிட்டான். ஜிமன் பாப்பாவை பார்க்குறான். கொஞ்சம் மது சாப்பிட்டாலே அப்படி இருக்கு அவனுக்கு. அவன் பாப்பாவோட ஃபோரில் கிஸ் பண்ண பாப்பா தூங்குறா. ரூமில் கொண்டு வந்து படுக்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஜிமன்ட்ட பேச ஜிமன் பாப்பா கூட ப்ளே பண்ணுறான். அவள் கைக்குள்ள இவன் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் வைக்க தூங்கிட்டு தான் இருக்கு. பட் ஜிமனோட ஃபிங்கரை டைட்டாக பிடிச்சிக்குது. அவன் கையில் கிஸ் பண்ணிட்டு அச்சிக்கு அப்பா அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான். சின்னடிக்கு பார்த்து இன்னைக்கு அழுதிங்கல்ல, ரொம்ப ஹாட்டிங்காக இருந்துச்சு. ஐம் சாரி. உங்களை அப்பா நல்லா பார்த்துக்கலல்ல, இன்னும் க்ளோஸாக பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இப்படி நடக்காத. 4 கிஸ் பண்ணுறான். ஜிமனை பாப்பா தூங்குறா. ஜிமன் பார்க்க ரூமில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். அம்மாக்கெல்லாம் இவன் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படி இருக்கு. பிகாஸ் ஜிமன் காட்டுறது உண்மையான அஃபெக்ஷன். எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து படுக்க வைக்கிறான். ஜிமன் சாப்பிட்றீங்களா? வேணாம் தலையாட்டுறான். மூச்சு பை. அம்மா எனக்கு பசிக்கிட்ட. வாங்க உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணுறேன். இவனா சாப்பிட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான். பட் அப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சிவனாவே உங்ககிட்ட கேட்குறான். சிவனும் சைலண்டாக பார்க்குறான். பட் எதுவும் கண்டுக்கல. நீங்கள் மூச்சு பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணாம குக் பண்ணி தூக்கி அவனை டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சா அவனுக்கு ஃபுட் கொடுக்குறீங்க. எப்பவும் போல அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். விளையாடிட்டே சாப்பிட்றான். நிறைய ரைம்ஸ்லாம் பாடுறீங்க. எப்பவுமே நீங்கள் அவனுக்கு ஃபுட் கொடுக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்க.
அம்மாலாம் பார்க்க அவங்களுக்கே ஹாப்பியாக இருக்கு. அவங்களுக்கு தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுக்குற 2 பேருக்கும் உங்கள் 2 பேரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எல்லாரும் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா அவங்க கிட்ட வந்து ஜமன் சாப்பிடலையா? வருவாங்கம்மா, பட் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அவருக்கு அப்புறமா கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உண்மையாகவே ஜமனுக்கு தெரியுமா? என்னது? அந்த குழந்தை நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லடி, ஜமன் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காரு, அதனால தான். அதாம்மா ஜமன், அதனால தான் நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேபி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு மேரேஜ் பண்ணி அதெல்லாம் ஓகே, காமன். பட் மேரேஜ் ஆயிட்டு இன்னொருத்தவங்க பேபி அப்படின்னு தெரிய வரும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் இல்லையா? இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணா அப்படிதான் அம்மாவுக்கு தோணுது. கொஞ்ச நேரம் வச்சு பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவனை தூக்கி கீழே நிற்க வச்சுட்டு தூங்க போலாமா? தூக்கமா வருது. வாங்க போலாம். கூப்பிட்டு நீங்க ரூமுக்கு வரீங்க. ஜமன் மொபைல் வச்சு பார்த்துட்டு இருக்கான். வச்சு பையனை ஒரு கார்னரில் படுக்க வச்சுட்டு வச்சுட்டு எடுத்து கவர் பண்ணிட்டு அவனை திட்டி கொடுத்துட்டே மூச்சு பையனை தூங்க வச்சுட்டே இருக்கீங்க. அவன் ஜமத்தை தூங்குறான். இதுக்கு இடையில ஜமனை பார்க்குறீங்க. ஜமன் உங்களை பார்க்கவே இல்லை. ரொம்ப கோமா இருக்காரோ? கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் போல. அப்படி திங்க் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் ஜமத்தை வரீங்க. மொபைல் பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் இந்த மொபைலை வாங்குறீங்க. உங்களை பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க? பார்த்தா எப்படி தெரியுதோ? சரி, கோமா இருக்கீங்களா? ஒரு மாதிரி முறைக்கிறான். நீங்கள் அவன் லேப்பில் உட்காறீங்க. அமைதியாக உங்களே பார்க்குறான். அவன் ஷோல்டரில் கை போட்டு அவன் நெக்கு ஒரு மாதிரி கிராப் பண்ண மாதிரி க்ளோஸாக வந்து இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? என்னை தேடி நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நேற்று தானே சொன்னேன், எங்கே போனாலும் உன்னை நான் தேடி வந்துடுவேன்னு. அதனால தான் ஒரு தைரியத்தில் அங்கேருந்து வந்தேன். எதுக்கு வந்த? நான் தான் போகாதன்னு சொன்னேன்ல, இப்பேச்சு மீறி எதுக்கு வந்த? பல்ல கடிச்சிட்டே மாதிரி கட்டுப்பில் கத்துறான். எதுக்கு இப்படி கோவப்பட்டேன்னா வர வைக்கிறதுல பல்லாரும் அரைச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து எங்கே பண்ண முடியாதுல்ல. இப்போ அடிச்சுக்கிறதுனால அடிச்சுக்கோங்க. தள்ளுடி. உங்கள் ஹிப்பில் கை வச்சு தள்ளுற மாதிரி வரான். இன்னும் கிருப்பா அவனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? எழுந்துருன்னு சொன்னேன். ஏன் இப்படி கடுப்பாருங்க அப்படின்னு அவன் ஷோல்டரில் போய் படுத்துட்டு, ஆண்டி உங்கள் ஒய்ஃப் எல்லாரும் வந்து என்கிட்ட நீ கிளம்புன்னு சொல்லும் போதும் நான் என்ன ஜமன் பண்ணிட்டோம்? நான் தான் உன்னை உள்ளே போன்னு சொல்லிட்டேன்ல. அவங்க கிளம்பு தானே சொன்னாங்க. பட் நான் வீட்டுக்குள்ளே இருந்தானே சொன்னேன். நான் இல்லாத போது வீட்டிலேருந்து வெளில வந்திருக்கேன். எழுந்துரு. தள்ள வரான். நீங்கள் அவன் காலரை இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் போனதுக்கப்புறமா என்கிட்ட வந்தாங்க. அமைதியாக இருக்கான். நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டினாங்க. அதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க. பட் நான் பண்ணல. கிழிச்சு போட்டாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கிழிச்சிட்டாங்களா? யாரு? ஆண்டி. இவங்களா? நீ எழுதுக்கு வரான். என்ன பண்ணுறீங்க? மேரேஜ் சர்டிஃபிகேட் கிழிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ கூலாக சொல்கிறேன். நீ அதுக்கு என்ன பண்ணிட்டோம்? அதான் நான் சைன் பண்ணல. எதுக்கு நீ சைன் பண்ணல? அது கூட நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லைல்ல. சரி கூப்பிடாதீங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் முறிஞ்சிச்சு, எங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் எப்படி அங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள்? அமைதியாக அவங்களே பார்க்குறான். கான்ட்ராக்ட் பேப்பர் காட்டி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இங்கிறது கிளம்பு. அவங்க 2 பேர் லைஃப்குள்ள நீ வராத கிளம்பு. என் முன்னாடி சொல்லும் போது எப்படி ஜமன் என்னால் அங்கே இருக்க முடியும்? இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டதே உங்களுக்காக மட்டும்தான். எல்லோரும் என்னை கார்னர் பண்ணும்போது நான் என்ன ஜமன் பண்ணுவேன்? அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அம்மா வந்து உங்ககிட்ட பேசுனாங்களா? அகேன் நீங்கள் போனதுக்கப்புறம் பேசினாங்க. ஆண்டி இப்படி பேசும்போது என்னால் அதை தாக்கவே முடியல. அந்த வீட்டுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்களை நம்பி வந்தனும் இல்லையா? பட் நான் ஆண்டி நம்பி தான் வந்தேன். அவங்களே இப்படி பேசும்போதும் நான் என்ன ஜமன் பண்ணிட்டோம்? ஒரு மாதிரி அமைதியாயிட்டான். அதான் எனக்கு அங்கிருந்து போகணும், அது மட்டும் தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அது அங்கிருந்து வந்தேன். இவ்வளோ நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரியாத. அவன் போகாத சொல்லி நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா? அதான் சாருக்கு கோபம். எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் அவன் ஷோல்டரில் படுத்துட்டே அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னை தேடி எப்பயாவது வருவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது ஜமன் அப்படின்னு எழுந்து அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் நீங்கள் நான் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஜமன். அவன் செஸ்ஸில் கை வைக்கிறீங்க. எனக்கு இது போதும், இதுதான் எனக்கு ஹாப்பி. நீங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா இன்னைக்கு? அவன் அவங்க மூஞ்ச பார்த்துட்டே இருக்க. நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு அவன் ஷர்ட் பட்டனில் கை வச்சு ரிமூவ் பண்ணிட்டே, சார் ஓகேவா? எதனா என்கிட்ட இருந்து உங்களுக்கு வேணுமா? அவன் பெண்ட் பண்ணி உங்கள் கையை பார்க்குறான். ஷர்ட் பட்டனில் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது உங்களை பார்த்துட்டே, என்னாச்சு உனக்கு? எப்போவுமே நீ வேணான்னாலும் நான் தான் உங்ககிட்ட வருவேன். இன்னைக்கு என்னாச்சா? அவன் பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவன் ஷோல்டர்லேருந்து அந்த ஷர்ட்டு கீழே இறக்கிட்டே, அதான் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னல.
அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டில் உன்னோட ஹேர் இருக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கிராப் பண்ணி பிடிச்சிட்டு ஃபோரில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் டேர்ன் பண்ணி குழந்தைங்கள பார்க்குறான். குழந்தைங்கள்லாம் தூங்கிடுச்சு. அவளை தூக்கி அப்படி பெட்டில் போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் அவங்க கிஸ் பண்ண வர அவன் லிப்ஸில் கை வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன ஒரு நிமிஷம் டீ இதெல்லாம் கேட்டேன். நான் கேட்கலன்னா மட்டும் இதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்களா? ஃபோர்ஸ் பண்ணி டென்ஷனாக இருக்கு, நீடியாக இருக்கு, ஏதாவது ஒரு சாப்பிட்டு சொல்லியாவது என்கிட்ட இதெல்லாம் பண்ணுவீங்க தானே? சொல்லி இப்போ என்ன உங்களுக்கு? இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. என்ன இல்லை இதை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், உங்களுக்கு ஃபுட் கொடுக்க முடியாதா, அதான் நான் முன்னாடியே கேட்டுக்கிறேன். அப்படிங்க எந்த டைமில் வந்து என்னடி கேட்டுட்டு இருக்க? அக்கே உங்களை கிஸ் பண்ண வரான். அவன் கிஸ்ல கை வைக்கிறீங்க. இப்போ என்ன எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவா அவங்க மூஞ்சியை பார்க்குறான். இல்லை என்னால் சம்டைம்ஸ் நடக்க கூட முடியல. உங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்பவுமே நான் நார்மலாக பண்ணுவேன். இப்போ நீ வேற என்ன டெம்ட் ஏற்றி விட்டுட்டியா? கொஞ்சம் சைலண்டாக இருக்க அப்படி சொல்லிடு. உங்க பூட்டும் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவன் பண்ணுற வேகத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட வர டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்போ என்னடி தெரியலச்சம்னா நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண செம்ம பெயின் கத்துறீங்க. உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. லிப்ஸ் விடுறான். கொத்தாதடி எதுக்கடி இப்படி கத்துற? வலிக்குதுல்ல? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்லை ஸ்லோவாக பண்ணணும் தானே சொன்னேன். ஒரு மாதிரி கண்ணை டைட்டாக மூடிட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவன் இப்போ பிடிக்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதா? ஒரு நிமிஷம் கூட கிடையாது. உயிரி உங்கள் கையெல்லாம் எடுத்து லாக் பண்ணிட்டு வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறான். எப்பவுமே அவன் பண்ணுவான். அவன் உங்ககிட்ட இதை ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டான். அவனால அது முடியாது. இந்த வாட்டி ஒரு மாதிரி திணறிட்டே இருக்கீங்க. செம்மையாக பண்ணுறான். தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவன் வாயிலிருந்து கத்தாதா, குழந்தைங்களுக்கு போகிறாங்க கத்தாதா, அது மட்டும்தான் வருது. கண்ட்ரோல் பண்ணி டைம் இப்படி போயிட்டே இருக்கு. வெயிட் பண்ணுறீங்க அவன் விட்டுற வரைக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்களை விட்டுறான். 2 பேர் மேலேயும் அப்படி வெறுத்து போயிருக்கு. ஏன் தெரியல, இது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவன் மேலே படுத்துட்டான். பட்டுன்னு அவனோட ஹார்ட் பீட்டை அப்படி அடிச்சுக்குது. அவனோட மூவ்ஸ்லாம் அப்படி இருந்திருக்கும். ஒரு பெயின்ஃபுல்லான அந்த ப்ராசஸ் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஹாப்பியாக இருந்திருப்பீங்க 2 பேரும். அவங்க மேலே படுத்துட்டு இருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். ஒரு ஹாப்பியில் படுத்துட்டு இருக்கான். சார் போதுமா? ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? எனக்கு என்னடி நீ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி மேபி இதெல்லாம் உங்கள் விருப்பத்தோடு கொடுத்தல, அதனால கூட இது செம்மையாக இருந்திருக்கும் போல அப்படின்னு உங்கள் ஏஸை லிக் பண்ணிட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சதுடி. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணி தேங்க்ஸ், செம்ம ஹாப்பியாக இருந்தேன். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கு. விருப்பத்தோடு கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகும் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பையன் இருக்கா? உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிட்டு போக்க பழக்கிட்டோம். அவனை பார்க்குறீங்க. என்ன என்ன பெயினாக இருந்தால் பண்ண மாட்டேன், இல்லை பார்த்து பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ண வேணாம், அந்த மாதிரிலாம் உங்கள் வாயில் வராதா? அதெல்லாம் எதிர்பார்க்காத, எப்போவுமே வாயில் அதெல்லாம் வராது அப்படின்னு உங்கள் மேலே வந்து ஹெல்த்துக்கு ட்ரை பண்ண டக்குன்னு அவன் ஷோல்டரை பிடிக்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். உங்கள் மேலே வந்து பக்கத்தில் வந்து படுத்து உங்களை இழுத்துப்பான். அதை தான் ட்ரை பண்ணாருண்ணா. நீங்கள் டக்குன்னு அவன் ஷோல்டரை பிடிக்க என்னடி வலிக்குதுண்ணா அப்படின்னு ஏதாவது வேணுமா அப்படின்னு ட்ரை பண்ணுற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற என்ன உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அவங்க மூஞ்ச பார்க்குறான். நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. அது உங்கள் செஸ்ல இருந்திருக்கும். கையை எதுங்க இதுவா சொல்லணும்? நீங்கள் கொடுங்க. உங்களே பார்க்குறான். நீங்கள் அவன் கையை கொண்டு போயிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு 3 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ண பாசிட்டிவ். ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். இது என்னோட லவ், ஐ லவ் இட் ஜமினா, என் லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படி கேட்குறீங்க.